வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு உண்டான ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு பல பெண்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சரியான மாதவிடாய் வராமல் நிறைய மாற்றங்கள், உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இரத்த சோகை இருக்கிறது. ஏன்னா பொதுவாகவே குழந்தைய பெற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, உடலில் இரும்பு சத்து குறையும், முடி உதிர்றது, முடி நிறைய டேமேஜ் ஆகிறது, ரொம்ப சோர்வுத்தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். சரியான மாதவிடாய் வராமல், அதாவது 2 மாதம் 3 மாதம் அப்படி மாறி மாறி வர்றது, இன்னும் 25 நாள் 30 நாளுக்குள்ளே வரக்கூடிய இடத்துல 45 நாள் 60 நாள் கழித்து வர்றது, இந்த மாதிரி முறையற்ற மாதவிடாய், இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்குது. அவங்களுக்காக ரொம்ப சுலபமான, ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. இன்னும் சொல்லணும்னா, குழந்தை தள்ளி போகுது, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை தள்ளி போகுது அப்படின்றவங்களும் இந்த விதையை சாப்பிடலாம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு கொஞ்சம் இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டுன்னே சொல்லலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன தேவை, இதை எப்படி உபயோகப்படுத்த போகிறோம், இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாலியா விதை. தமிழில் சாலியா விதைன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் ஹலிம் சீடு. ஹலிம் சீடு இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்கும். நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம். இந்த விதையை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர், ஆண் பெண் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மலச்சிக்கல், அந்த தாயுற்ற பெண்ணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல், இரத்த சோகை, சரியான மாதவிடாய் இல்லாமல் இருக்கிறது, உடல் எடை ரொம்ப புஷ்ஷுன்னு வீக்கம் அடைகிறது, இதெல்லாம் சாப்பிடும்போது, இந்த விதை எடுத்துக்கும் போது உடல் எடை சீராகும், மாதவிடாய் பிரச்சனை சீராகும். அதே மாதிரி சரியாக வயிற்றுப்போக்கு, அதாவது தினமும் காலையில் அவங்களுக்கு சரியான முறையில் மலம் வெளியில் கழியாதனால அதில் வரக்கூடிய தொந்தரவுகள் தீரும். தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் அதிகப்படியாக சுரக்கும். இரும்பு சத்து குறைபாடு, பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்துக்கும் இது ஒரு நல்ல தீர்வு. இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஒரு வாரத்துக்கு 3 முறை வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு, அந்த வெது வெதுப்பான சுடு தண்ணியோட திரும்ப லேசாக கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்துக்கிட்டு அந்த விதையை நல்லா கடிச்சு மெண்டு விழுங்கிடணும். இதை தொடர்ந்து வாரத்துக்கு 3லேருந்து 4 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லாட்டினா வாரத்துக்கு 3 நாள், இந்த மாதிரி ஒரு 2 மாத காலம் இதை எடுத்துக்கிட்டே வரும்போதே இதில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியது. தொடர்ந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மாத காலம் எடுக்கலாம், 2 மாத காலம் எடுத்துகிட்டு நிறுத்திக்கலாம். அதுக்குள்ளேயே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் நல்ல ஒரு மாற்றம் அடையும். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.